ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சாதாரண ஒரு நார்மல் ஹிஜாபை எப்படி ஒரு டிசைனர் ஹிஜாப், அதாவது ப்ரூச் ஹிஜாபை மாற்றுறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ப்ரூச் ஹிஜாப் நம்ம பார்ட்டி வேராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாகவே சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு ஜார்ஜெட் ஹிஜாப் தான் எடுத்திருக்கேன். இந்த ஜார்ஜெட் பிளெயின் ஹிஜாபை ப்ரூச் ஹிஜாபை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு எல்லோ கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். என்ன கலர் வேணும் இல்லை என்ன மெட்டீரியல் வேணுன்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனோட வித் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கு. நான் ஹிஜாப் வேர் பண்ணும்போது எப்பவுமே இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வியர் பண்ணுவேன். ஸோ அதனால நமக்கு நல்ல பாயிண்டடான ஹிஜாப் கிடைக்கும். இதனோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5.5 inches இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நான் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு எந்த இடத்துல வேணுன்றதை நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு ரைட் சைடில் வேணுமா இல்லை லெஃப்ட் சைடில் வேணுமான்றதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இந்த மாதிரி ஹிஜாபோட ஒரு எண்டில் வேணுமான்றதையும் நம்ம தான் டிசைட் பண்ணணும். எந்த இடத்துல வரணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து போடுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஆரி ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த ஹிஜாபை வச்சுட்டு அண்ட் ரிங்கை வச்சு நல்லா டைட்டாக வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளோட ப்ரூச் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நம்ம ப்ரூச் ஒர்க் வந்து ரிங்லேருந்து எடுக்கும் போது நல்லாவே இருக்காது, ரொம்ப வந்து தொலைன்னு ஆகிடும். ஸோ எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். அண்ட் நல்லா டைட்டாக இருக்கான்னு நல்லா செக்யூர் பண்ணியும் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கிளாத்தை இழுத்து விட்டு நல்லா டைட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன டிசைன் போட போறீங்க அப்படின்றதையும் ஃபர்ஸ்டே வந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன். அண்ட் மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது கிளிப் ஸ்டோன். இந்த கிளிப் ஸ்டோன் ஃபர்ஸ்ட் சென்டரில் வச்சுட்டு நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு அந்த கிளிப் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இடத்துல வந்து ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்டரில் விட்டுட்டு ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. அசையாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம பிடிச்சிருக்கோம். நம்ம கையை விட்டுட்டு பிடிச்சோன்னா நம்ம ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணுவோம், அது வேறு இடத்துல போயிடும். ஸோ அதனால் நல்லா பிடிச்சிட்டு கரெக்டாக நூலெல்லாம் எதுவுமே பிசுறு இல்லாமல் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் 4 சைட்ஸுமே பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ஒரு இடத்துல 2 இடத்துல பண்ணோனாலும் நமக்கு கொஞ்சம் லூஸ் விடுற மாதிரி இருக்கும். நல்லா 4 இடத்துல பண்ணோம்னா அசையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு பெட்டல் பீட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து ஹோல்ஸ் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நம்ம அந்த மாதிரி தான் திரும்பவும் நல்லா ஒரு 4 ஸ்டிச்சஸ் கிட்ட இந்த சைடு 2 அந்த சைடு 2 அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால அசையாமல் இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக வராது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து க்ளூ போட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லா காஞ்சிரட்டும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். க்ளூ மட்டும் போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா அது நம்ம வாஷ் பண்ண தனியாக வந்துடும். ஸோ அதனால் க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது தெரியலனா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு பெட்டல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் இங்கே வந்து ஒரு 5 பெட்டல் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்று விட்டுட்டு இன்னொன்று அந்த மாதிரி பக்கத்தில் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒன்றுக்கு மேலே ஒன்று கொஞ்சமாக வர மாதிரி பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் ஒன்று 3D எஃபெக்டில் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கவே. இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டுமே ஆட் பண்ணிட்டேன். ஒன்றையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு ஃப்ளார் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு டியூப் பீடு வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டியூப் பீடு வந்து இருக்குது. ஒன்று வந்து இந்த சைட் பெட்டலுக்கு அந்த சைடு வர மாதிரியும், இன்னொன்று வந்து பெட்டலுக்கு இந்த சைடு வர மாதிரியும் வச்சுருக்கேன். சென்டருக்கு அந்த சைடு இந்த சைடு வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் சென்டர் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்கல்ல, இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அதுக்கு அந்த சைடு வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிடில்குள்ளே அந்த டியூப் பீடை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த பீடை ஒரு விரலில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த பீடுக்கு ஒட்டின மாதிரி ரொம்ப கிட்டையே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். இல்லைனா லூஸ் விட்டுடுச்சுன்னா அந்த பீட் வந்து டியூப் பீட் வந்து இங்கே அங்கே அசைகிற மாதிரி இருக்கும். அது பார்க்க நல்லாவே இருக்காது. நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணால் அது அங்கேயே இருக்கும். ஸோ நமக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பெட்டலோட இன்னொரு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைட்லையும் இன்னொரு டியூப் பீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம போட்டுக்கலாம். இதுக்குள்ளேயும் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பீடு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சாதான் நல்லா நகராமல் அதே இடத்துல இருக்கும்.
இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணும்போது நீடில் வந்து நல்ல மெலிசா இருக்கிற மாதிரியான நீடிலாக வாங்கிக்கோங்க. நீங்கள் பெருசாக ரொம்ப திக்காக இருக்க மாதிரி நீடில் வாங்கிட்டீங்கன்னா பீட்ஸ்குள்ளே நீடில் போகாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வாங்குற நீடில் வந்து ரொம்ப மெலிசா இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இன்னொரு டியூப் பீட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணோம்ல, அந்த டியூப் பீட்க்கு பக்கத்தில் கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி, பக்கத்தில் ஒட்டின மாதிரியும் வைக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பார்க்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அதையுமே அதே மாதிரி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக வந்து செக்யூர் பண்ணி இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்தாச்சு. ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்குல்லையே, அதுலேயும் அதே மாதிரி இன்னொரு பீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டியூப் பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம ஆப்போசிட் சைட்ஸ்லையுமே பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னும் வந்து இந்த ப்ரூச் டிசைனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து ஐ ஷேப் கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து நான் வந்து இப்போ இங்கே வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஐ ஷேப்பில் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி ஹோல்ஸ் இருக்கும், 4 ஹோல்ஸ் இருக்கும். இந்த 4 ஹோல்ஸ் உள்ளேயுமே நான் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்து செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைடு வந்து விட்டுட்டு இன்னொரு சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிடில்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு இப்படியுமே நீங்கள் பண்ணலாம். இல்லைனா கீழே வழியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோனையுமே நல்லா வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டோனுமே நம்ம அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இதை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பிங்க் கலரில் இருக்க கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது. அண்ட் இது ஒரு ஓவல் ஷேப் மாதிரி குட்டியாக வந்து இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். இதுக்குள்ளேயுமே நீடில் இன்சர்ட் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. சென்டரில் கரெக்டாக வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இடம் மாறாமல் கரெக்டாக எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சைடும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மொத்தமாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 5 ஐட்டம்ஸ் மட்டுமே வச்சு ரொம்ப நல்லா கிராண்டான ப்ரூச் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.